தூங்குற மாதிரியே இருக்கிறான். இங்கே தான் குண்டு பாஞ்சிக்குது, வேறு எங்கேயும் இடல. பேண்ட்டு ஷர்ட்டோடு பட்டுனுக்கிறான். நீ காலில் சுடு, கையில் சுடு, எதுக்கு நெஞ்சில் சுட்டுக்கிற? இதுக்கு காரணம் சம்பவ செஞ்சுருக்கான். அவன் தான் இன்றைக்கி என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணான். அண்ணா திமுக ஆட்சி இருந்ததோ ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க பையில். வீடியோ பாத்தியாடி புள்ளைய சாச்சிட்டாங்கடின்னு கத்துறேன். எனக்கு மனசு எப்படிரா வந்தது சுடுறதுக்கு. அவன் குடும்பம் என்ன கதி ஆகும், அவன் புள்ள குட்டி. இவன் சேர்க்குறப்ப வந்து அவன் புள்ள குட்டிக்கு அனுபவித்தான். மேலத்தில் போயிருந்தா கூட என் குழந்தை தர்ம குழந்தை சார். அதான் சார், எங்கள் புள்ள மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. கோயிலுக்கு போனோன்னே மடக்கிட்டுன்ட்டு கூட போனவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நியூஸும் தெரிவிக்கலை. இன்னைக்கு 11 மணி வரையிலும் ஸ்டேஷன்லேயே வச்சுன்னு முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவனை ஷூட்டிங் பண்ணுறதா, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கே புரியாமல் வச்சுன்ட்டு 4:30 மணி கூட்டின்னு வந்து ஜீவா ஸ்டேஷனாண்ட ஒரு இடிஞ்ச வீடு இருக்குதான், அங்கே வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு என்கொயரி பண்ணுறவங்க, ஷூட் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்? என்னை துரத்தின்னு ஒன்று என்னை சுட்டான்ற. நீ காலில் சுடு, கையில் சுடு, எதுக்கு நெஞ்சில் சுட்டுக்கிற? அப்போ இது திட்டம் போட்டு செஞ்ச கொலை தானே. இதுக்கு காரணம் சம்பவ செஞ்சுருக்கான். ஏன்னா ஏற்கனவே தேனாம்பேட்டையில் சிக்னலில் பாம் அடித்தான், பாலாஜி தப்பிச்சிட்டான். அதே காரம் வச்சு அவன் கூட இருந்தவங்கெல்லாம் ஆள் வச்சு அடித்தான். பணம், எங்ககிட்ட பணம் இல்லை, அவன் பணம். என் பையன் பணம் இல்லைனா கூட தைரியமாக வீரமாக பேசுவான். யாராக இருந்தாலும் தைரியமாக பேசுவான். எது வந்தாலும் இது நல்லதா அது கெட்டதான்னு பார்த்து செய்கிறவன். என் புள்ள பயப்படுறவன் கிடையாது. அப்படியே பட்டோன்னே இப்போ என்கொயரி பண்ணிக்கிறீங்க. எதுக்கு பண்ண? கேஸே கிடையாத. கேஸ் இருந்து அவன் வாரண்ட்டு போட்டு அவனை பிடிக்க முடியாத இருந்து நீ போய் சுட்டு பிடிச்சின்னா பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாத கோயிலுக்கு போனேன்னு கேஸே கிடையாது. இப்போ 50 கேஸுன்ற. எந்த கேஸ் 50 கேஸ் வச்சு காட்டுவேன்? ஜோடிப்பை பழகுது, பணம் வாங்கி ஜோடிப்பை பழகுது கேஸை. நல்லதா இது? ஆனால் எனக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். என் பிள்ளை எந்த பிரச்சனைக்கு போகல. 10 வருஷம் ஆகுது என் பிள்ளை. எப்போ வந்து அந்த அண்ணா திமுக ஆட்சி இருந்ததோ ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க பையில். இது பாலாஜி பேர் எடு ஃபஸ்ட்டு, அது வந்து சாமியோட நாமம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க பாரு. அந்த அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு 10 வருஷமாக எந்த ஒரு தப்பு தண்டாலாம் இல்லாமல் எங்கேயும் போகாமல் இருக்கிற கேஸை நம்ம முடிச்சுட்டு திருந்தி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முடிஞ்சுது. சும்மாவே கூப்பிட்டு கெஞ்சா கேஸ் போட்டிங்க, வாரண்ட் வச்சு பிடிச்சி கெஞ்சா கேஸ் போட்டிங்க. போட்டு தான் இவனுக்கு கெஞ்சா கேஸ் பழக்கம் இல்லை. அது மாதிரி யாருக்கிட்டே பேச்சும் கிடையாது. அது அந்த எந்த கதையும் அவனுக்கு தெரியாது. கெஞ்சா வக்கீல்கிட்ட சொல்லி எனக்கு 3 மாதம் ஆயிடுச்சு, பெயில் போடணும். அப்புறம் 3 மாதம் பொறுத்து பெயில் போடுறது, பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதோட பெயில் கிடைக்காது, கேஸை முடிச்சுன்னு தான் போகணும். சரின்னு நான் இங்கே இருந்து நான் கேஸை முடிச்சுன்னே போகிறேன்னு 2.5 வருஷம் உள்ளே இருந்தான். போன ஆகஸ்ட்டுக்கு தான் ரிலீஸ் ஆனான். ரிலீஸ் ஆகி போன ஆகஸ்ட் ரிலீஸ் ஆனான். இந்த ஆகஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் நான் வந்து இது வச்சு நடத்துகிறான், ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுவான். இப்போ கூட வேளாங்கண்ணிக்கு போயிட்டு 2000 பேர் சாப்பாடு இருக்குது சார். இப்போ போய் பார்த்தேன், சார் வந்தார்ல, அப்போ போய் பார்த்து அழுதுட்டு தான் வந்தோம். தூங்குற மாதிரியே இருக்கிறான். இங்கே தான் குண்டு பாஞ்சிக்குது, வேறு எங்கேயும் இடல. பேண்ட்டு ஷர்ட்டோடு படுத்துனுக்கிறான். ஸ்ட்ரெச்சர் ஃபுல்லாக இருக்கிறான். அதான் நான் சொன்னேன், பாலாஜி வந்து சுட்டான்னு சொல்கிறேன். சுட்டதுனால தான் நாங்கள் பண்ணன்றீங்க. ஆனால் பாலாஜி சுடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கே எத்தனையோ, நான் இது உள்ளே வந்து 35 வருஷம் வேலை செஞ்சுவோம் ஹாஸ்பிட்டலு. எத்தனை போலீஸ்காரை பார்த்துருப்பேன். நீயே கட்டுன்னு வந்து படுத்துக்கிட்டேன். சுட்டாங்க அவங்கள. என்னை சுட்டத்தோடு நான் சுட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் பணம் தான் காரணம். எங்கள் கையில் பணம் இல்லை. இவ்வளோத்துக்கு காரணம் சம்பவ செஞ்சில் தான். அவன் தான் இன்றைக்கி என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணான். வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளைக்கு வேறு எதிரியே கிடையாது சார். இன்னும் இல்லை சார். இப்போ நாங்கள் இப்போ தான் பண்ணுறாங்க. இன்னும் ஜட்ஜி வரணுமா, அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் இப்போ வாங்க மாட்டேன், காலையில் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ வாங்கின்னு போயிட்டு வச்சுட்டு பிள்ளைங்க ஒன்றோட ஒன்று பிரச்சனை பண்ணி அதுக்கு வேறு இது. அதனால் நான் காலையில் வந்து வாங்கிக்கிறேன் சார்னு சரின்னு ஒத்துக்கினார். என்கிட்ட எழுதி கையெழுத்து கேட்டார். இவர் சார் வச்சு படிக்க வச்சோம். போட மாட்டேன், சார் வச்சு படிக்க வச்சோம். சார் எல்லாம் படித்தார். அவர் அதான் சொல்கிறார், கேஸே ஒன்றுமே இல்லையே,
திருந்தி வாழற போது இந்த மாதிரி பண்ணது தப்பு தானே. அதுவும் காலாஸ்திரி கோயிலுக்கு போகிறவங்கள மடக்கி இட்டுன்னு வந்தியே, எதுக்கு அங்கேருந்து பிடிச்சின்னு வந்த? இல்லை அவங்க மேலே கேஸ் இருந்ததா, இல்லை வாரண்ட் இருந்ததா? சொல்லு பார்க்கலாம். எதனா பண்ணியா? ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லாத எதுக்கு பிடிச்ச? அப்போ பணம் தானே பேசுது. பணம் போயிடுச்சு, 3 இடம் மூட்டை போயிடுச்சு. அது உண்மை, நான் சத்தியம் பண்ணி சொல்ல. அவங்க என்ன என்கவுண்டர் பண்ணால் கூட நான் சம்பத்தாக போயிடுவேன். என் பிள்ளைய வயிறு எரியுது, புரியுதுங்களா? அதே பெருமாள் கிட்ட நான் மடி பிச்சை கேட்டு என் பிள்ளைய பெற்றேன், பாலாஜின்னு பேர் வச்சேன். அவருடைய நாளில் அவன் என்கவுண்டரில் போனான். ஆனால் பண்ணவன் வந்து நீடரே மாட்டான். அவன் குடும்பம் என்ன கதி ஆகும்? அவன் புள்ள குட்டி இவன் சேர்க்குறப்ப வந்து அவன் புள்ள குட்டிக்கு அனுபவிக்கும். ஆமாம் சார், அவங்களும் வாங்கியிருப்பாங்க. டிசி வந்ததும் எதுக்கு என்கவுண்டர் இருப்பேன்? விசாரணை பண்ணியா? வீட்டாண்ட வந்தியா? என்ன விசாரணை பண்ணியா? அவன் புள்ள எங்கன்னு கேட்டியா? ஒன்றுமே பண்ணாத அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு எப்படி சார்? சொல்லு பார்க்கலாம். ஒரு வாரண்ட் ஆகிட்டு இன்னும் பிடிக்க முடியாத ஓடி ஓடி தெரிச்சின்னு இருந்தால் கூட ஒரு வெறுப்பு வரும். சே, இப்படி நம்மளாலே விட்றேன், இவனை சுட்டா கூட பரவாயில்ல. அந்த 2.5 வருஷம் உள்ளே இருந்துட்டு கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே போகணுன்னு வந்தது. பாவமா இல்லையாடா? உனக்கு மனசு எப்படிடா வந்தது சுடுறதுக்கு? ஒரு காலில் சுட்டுருந்தா இல்லை பிடிச்சின்னு போறிய ரிமாண்ட் பண்ணு. ஒரு 6 மாதம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், என் பிள்ளை இருக்குதுன்னு நினச்சின்னு இருப்பேன்ல. அனாவசியமாக இப்படி சுட்டியே, அதுவும் நெஞ்சை பார்த்து சுட்டுக்கிறிய. அப்போ முன் விரோதம், பணம் ஆசை. பணத்தை கட்டி எரிச்சிட்டான் அவன். பிளைட்லேயே சுற்றி இறக்கிறான், இங்கே இருக்கிறவங்க பொறிக்கிறாங்க. அதுதான் சார் காரணம். அவனால தான் சார் என் பிள்ளைக்கு ஆபத்து இன்னைக்கு வந்ததே. மேடம், நீங்கள் உங்கள் மகனோட மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு காவல் நிலையத்தை புகார் கொடுத்துருந்தீங்களா? நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகல சார், இங்கே தான் வந்து பேசினேன் எல்லாமே. ஏன்னா நாங்கள் வந்து பிஆர் கார்டனில் இருந்தோம், காக்கத்தோப்பில். அங்கேருந்து காலி பண்ணி வீடு இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். சின்ன பையன் வீட்டுக்கு போயிட்டோம் கோயம்பேடுக்கு. அதனால் நான் வந்து குடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதே 4:30 மணிக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்களாம், 5:30 மணிக்கு நியூஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் எங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, அவள் இங்கே இருக்கிறான், ஆர்ட்ஸ் காலேஜாண்ட இருக்கிறான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறா, அக்கா வீடியோ பாத்தியாடி புள்ளைய சாச்சிட்டாங்கடின்னு கத்துறேன். என்ன திடீர்னு கத்துறாள்னு டிவியை போட்டு பார்த்தா 7 மணி சார். எனக்கு தெரியும், அது வரல எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். என் குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கான் சார். மேலவத்தில் போயிருந்தா கூட என் குழந்தை தர்ம குழந்தை சார், நல்ல இதில் தான் சார் போயிருப்பா. என் குழந்தைக்கு தண்டனை கூட கிடைக்காது சார். கோர்ட்டுக்கு வந்தால் கூட எஸ்கார்டுக்கெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாக பேசுவாங்க சார். யாரும் பாலாஜி கெட்டவன் சொன்ன ஆளே கிடையாது சார். எங்கள் வீட்டில் கூட சார், எங்கள் ஊர் ஜனமே அந்த காகத்தப்புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது சார், வர்றதே கிடையாது. ஒரு கேஸுன்னு தொடர்ந்து ஏற்பாடு வருதில்ல. அவன் வந்தானா என்ன வந்து கொடுத்து கொடுக்குறாங்களே, என்ன கூப்பிட்றாங்க போகிறாங்க, வரவே மாட்டான் சார். எங்கன்னா இருப்பான், கேஸு கரெக்டாக போயிடுவான் சார். எப்படி சார்?